கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், பிதாவாகிய ஒரே தேவனுடைய குமாரன், குமாரன், இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான அந்த குமாரன்கிற பெயரிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறவருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திற்கு ஏறினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திலே இருக்கிறவர், பரலோகத்துக்கு ஏறினவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவரை விசுவாசிக்க சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, குமாரனை விசுவாசிக்க ஏன் சொல்லுகிறார்கள்? அவர் பரலோகத்திற்கு ஏறினவர், பரலோகத்திற்கு ஜனங்களை கொண்டு போகிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகிறவர் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில நம்ம வாழ்கிற காலத்துல நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முடித்த பிற்பாடு தேவன் இன்னொரு பெரிய வாழ்க்கையை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பெரிய நம்பிக்கை. பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். நாம் ஆண்டவரோடு தான் யுகயுகமாய் வாழ போகிறோம். அப்ப அந்த ஆண்டவரிடத்தில் போக வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை முழுமையாய் நம்ப வேண்டும். அவரை தவிர இந்த உலகத்தில் ஒருவரும் நம்மளை பரலோகராஜ்யம் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அவர்தான் பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், மறுபடி பரலோகத்துக்கு போனவர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தான் கிறிஸ்தவர்களாகிய நம்ம, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நம்ம பிரயாசப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவரை அதிகமாக அறிந்து அந்த குமாரனை நாம் பிடித்து கொண்டால் நிச்சயமாக நம்ம மேன்மை அடைவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் மனநிறைவும் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளட்டப்பா. அந்த வெளிப்பாடை தாரும். எல்லா மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.